வெல்கம் டு YB Vlog. வெல்கம் டு YB Vlogs. வெல்கம் டு YB Vlog. தூரமா போய் தின்னு வழங்கலாண்ணா. இப்போ என்ன பிளான்னா 12 மணி 12:20க்கு படம் பார்க்கறது தான் பிளானே. என்ன படம்? மாஸ்க். ஸோ மணி என்னப்ப 11 கரெக்டா. ஸோ இன்னும் ஒரு ஹவர் 20 நிமிஷம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ண போறோம்? சுத்தி பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்லை, சுத்தி பார்க்கணும்னா ஒரு சுத்துறாரு உங்க அண்ணனா. சுத்தி பார்த்தாச்சு, இதோட அவ்வளவுதான். பிராங்க் மாமா இது. ஓகே, என்ன பிளான்னா சும்மா கடுப்பா இருக்கு, எங்க போறது எதுவுமே ஐடியா இல்ல. இது நடந்து போனா MRT இருக்கும், அந்த MRTல ஏறி எங்கேயுமே இல்லை, சும்மா இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் இறங்கி பக்கத்து பிளாட்ஃபார்ம் ஏறி திருப்பி இங்கே வந்துடலாம். அதான் பிளான். மற்றபடி அவ்வளவுதான், எல்லாம் பாக்குறாங்க. ஒரே இடத்துல உட்கார கடுப்பா இருக்குன்னு தான் இந்த பிளான். ஆனா ஐடியா சென்டர் எல்லாம் பக்காவா இருக்குண்ணா. ஒரு அது என்னது LRT, இது KTM, இது KTM ஓட 2 LRT-யோட கிட்டத்தட்ட எல்லா ட்ரெயினும் இங்க பார்க்கலாம். எல்லா விதமான ட்ரெயினும் பயங்கரமா இருக்கும். MRT கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல, அவ்வளவுதான். கேல் சென்ட்ரலோட பஸ் ஸ்டாப்பும் இங்க இருக்கு. இங்க மட்டும்தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. ஏன் தான் தெரியல. காலையில இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, முக்காவாசி டைம் பட்டுட்டேன் நான். யாரு கூட இங்க வந்திருக்க? யாரு கூட நார்மலா இங்க வந்திருக்க? இங்க வந்து ரொம்ப தங்குவேனா, சோ அதனால நான் ஈப்போக்கு என் ஹோம் டவுனுக்கு நான் கிளம்பும் போது இங்கதான் பஸ் எடுப்பேன். இங்க இல்லாட்டி TBS. இல்ல இங்க ஒரு மோசமான எங்க வீட்டுக்கு TBS தான் கிட்ட. எப்படி எங்க வீடு என் கூட்டாளி கூட இங்க ஏறுனா இங்கதான் ஏறுவேன் வந்து. ஏன்னா என் கூட்டாளி பையன் வந்துட்டு டெங்கில இருக்கான், ஸோ அவனுக்கு இது கிட்ட. ஸோ அவன் கூட வந்தேன்னா இங்கதான் ஏறுவேன். அதனாலதான் TBSல ஏறினா தனியா ஏறுவேன். ஒண்ணுதானா? ஏறி இருக்கலாமே. நீதான் அந்த லிஃப்ட் கேட்ட. அந்த காலத்துல எல்லாரும் படி ஏறி, இந்த காலத்துல எல்லாம் லிஃப்ட் ஏறலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் சோம்பேறி ஆயிட்டோம். நம்மதான் ஆயிட்டோம். இங்கதானே விஜய் வந்து இறங்குவாரு அடுத்த வருஷம். நம்மதான் விஜய் இங்க தானே வருவாரு. அவரு ஏர்போர்ட் போறாரு. பேர் பார்த்தோன்னே கேலே எக்ஸ்பிரஸ் பேர் பார்த்தனா, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விஜய் பஸ்லயா எப்படி? பிளஸ் லைன்ல வர சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கும். 27 அடுத்த மாசம். அது 27 12 மாசம். கண்டுக்கிறேன் நான் கேட்ட விஜய் ஃபேன்னுவான். தளபதி திருவிழா, கச்சேரி, கான்சர்ட், ஆடியோ லான்ச் எல்லாமே. நாங்க போறோம். Five-star general, who you know comparable. Moonwalk wall on the crest is incurable. இப்ப ஒண்ணு இப்பதானே பாதி நேரம் கோவம் படுத்துறது என்ன இப்பதான். இவ குரல கேட்க அவன் இன்னும் திருந்தல மாமா. நாங்க விளையாடுவோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா, நானு ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஆனால் நான் மோஸ்ட்லி இது பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த கதை திறந்துருச்சுன்னா வெளியே ஓடி அங்கேருந்து ஓடணும். அது சாத்துறதுக்குள்ள மெனுக்கா போயிட்டு உள்ள போடணும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா பண்றப்பதான் அந்த பயம் இருக்கும், இனி சாத்திருச்சுனா அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ணிருக்க? நான் ஒன்னே ஒண்ணுதான், போவேன், சாய்வேன், அவ்வளவுதான். என் டெய்லி MRT ரொட்டீன் அவ்வளவுதான். இந்த MRT தான் வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, காலையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரெயினே 6 மணி. கிட்டத்தட்ட 6 மணில இருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் சொல்லலாம். மேபி 10 கூட சொல்லலாம் போல. 10 நான் ஒரு வாட்டி ஏறி இருக்கேன், சரி ஞாபகம் இல்லை. 9:30 வரைக்கும் பேசுறான். சரி
Pavilion Pusat Bandar Damansara. Exit to the left door. MR3 தான் சொல்றேன். ஸோ 6லேருந்து அந்த 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக பேக்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் நிற்க முடியுது. இதுவும் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கேப் இருக்குதா, இது அவன் ஆசை. ஆனா உண்மை அதுதான், ஒட்டிக்கிட்டு நிற்பீங்க. சில பேர் கொஞ்சம் ஆசையில வந்து ஆசைப்பட்டு வரலாம்னு நினைப்பீங்க. அதுவும் இந்த எதுக்கு துப்பிக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு வாடை அடிக்கும், அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த வாடை எங்க இருந்து வரும், எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்குலாம் தெரியும் நான் எதை சொல்றேன். ஓப்பனா சொல்லக்கூடாதுல, தப்பாயிரும். அதான் அது எப்படி சொல்ல, சில பேரே தரல. அது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஏன் அத்தனை மணிக்கு போறாங்கன்னு இல்லை, அவங்க வேலை போய் தான் ஆகணும். நல்லா நினைச்ச பாவமா இருக்கும். ஏன்னா நானே பட்டிருக்கேன். நானும் ஆரம்பத்துல காலேஜ் போறது சரி, வேலைக்கு போறது சரி பார்த்துருக்கேன். ஆள் நிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, வெளியே ஆள் நிக்கிறவங்க உள்ள போக முடியாது. உள்ள போந்து நிக்கிறாங்கன்னா கதவு சாத்திருப்போம், அவங்க பேக்கோட சாத்தம். அந்த அளவுக்கு ரொம்ப தெருவா இருக்கும். எனக்கெல்லாம் எந்த அளவுக்கு காண்டாகும்னா, எல்லாம் ஒட்டிக்கிட்டு நிப்போமா, அந்த டைம்ல தான் ஏதாச்சும் ஒரு கப்புள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்கலாம் அப்படியே. கொஞ்ச நேரம் மணிக்கு என்யூ சென்டருக்கு போனோம், காடி பக்கிங் போல. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் கவனிக்கல, காடி ஒருமே போகுது. அங்க 2 பேரும் ஒரு கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. எவ்வொரு யாருன்னா காடி ஓட்டுனவரு பெஸ்ட் வினோதரன் என்ன சொன்னாரு, ரொம்ப கொஞ்சாதீங்களா. ஆமா, போதும் ரொம்ப கொஞ்சாதீங்க, போதும் ரொம்ப கொஞ்சாதீங்க அப்படின்னாரு. இவனை வந்துட்டு அதான் அப்படின்றான். நான் பார்க்கல அது. யானை பார்த்தப்ப அங்க யானை கேட்டப்ப, ஏ ப்ரோ யானை கேட்டப்ப அப்ப அந்த கப்புள்ஸ் வந்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ நாங்க பக்கிங் இறங்கணும், பக்கிங் எவ்வளோன்னு பாக்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் திருப்பி வெளியே ஆயிடுவோம். அப்ப அவர் எங்கிட்ட சொன்னாரு, நான் சொன்னேன் எங்கிட்ட எதுலயே சொல்லுங்களா, நானும் வேலைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அப்படிதான் வெளியாகும் அப்படின்னு. சரி நான் சொன்னேன், சரி நான் வேலைப்பேன் இல்லைன்னு இல்லை, ஆனா வேகமா போயிரு, நிக்க கூடாது அப்படின்னு. இவரே காடி நின்றுச்சுன்னா அப்படின்றாரு. அந்த ஒரு பயமும் இருந்துச்சு. தின்னு அடிச்சு போட்டு காடி நிப்பாட்டிட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை. சரி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி நீ போ, நான் பேசவே மாட்டேன்னு. ஸோ என்ன பண்ணேன்னா, மறைச்சு போடுறேன் பாருங்க. இதுதான் நடந்துச்சு. அதுவும் அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நான் காட்டியிருக்க மாட்டேன் மூஞ்சி ஒழுங்கா. ஸோ அந்த பர்சன், அந்த பாய் கலர் இருக்காங்க, அந்த பாய் பிளரா பாக்குறாரு. தெரியல அவர் என்ன யோசிச்சிருப்பாரு. அவர் நம்ம மாட்டிக்கிட்டோமா இல்ல யார் அவன் ஏன் வீடியோ எடுக்கிறான் அந்த மாதிரி வச்சாரான்னு தெரியல. ஆனா சாரி, இது நான் வீடியோ எடுத்து போட்ட காரணம் தானா. நிறைய கப்புள்ஸுக்கு சொல்றேன், கொஞ்சங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஓப்பனா பண்ணாதீங்க. தெரியணும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோயா அதுதான். இதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்றீங்களோ என் கண்ணு மணி பார்த்து நான் வீடியோ எடுத்து போடுவேன், வைரல் பண்ணுவேன். நான் யூடியூப்ல போட்டா கூட கம்மி தான். நான் எங்க போடணுமோ அங்க போடுவேன், அப்புறம் வைரல் ஆகும். எந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி நான் பார்த்துட்டேன், நான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் தெரியணும்ல. நானே பார்த்துருக்கேன் எம்ஆர்சிக்குள்ள எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நானே பார்த்தேன். அப்பெல்லாம் என்ன பண்றது, அப்ப வந்துட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்க கூடாதுதான் ஏர்போர்ட் போட்டு சுத்துவேன். இந்த மாதிரி கேட்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவுதான் மேட்ரு வைரல் ஆக்கிட்டு போறேன். ஸோ என்னைக்கு கிஷ மாட்ட போறேன் என்ன வேண்டுகோள். வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுவேன் யாராச்சும் பண்ணா, ஆனா முடிஞ்சவரைக்கும் பண்ணாதீங்க. இப்ப அந்த ஒரு ஆளு இப்ப நான் போட்ட வீடியோக்கும் சம்மதமே இருக்காது, பார்க்க வாய்ப்பே இல்லை. வேற பார்த்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்க, சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு சொல்றேன், நீங்க எங்கெங்கயோ போயிட்டு இன்னமும் பண்ணிருப்பீங்க, அது யாராச்சும் வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். இப்ப நான் வீடியோ எடுத்த மாதிரி யாராச்சும் எடுத்து வச்சிருப்பாங்க. சேம் ஒன்னு காட்டி தான் சேம் தான். போயிடும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. I'm kind of introvert. Green flag. நானே என்ன விட இன்ட்ரோவர்ட்டா? இல்ல இது எக்ஸ்ட்ரோவர்ட். நாங்களாம் கிஸ் அடிக்க போறோமா?